இந்தியா இஸ் நாட் ஃபார் அ பிகினர்ஸா. என்டிஏல என்ன நடந்துட்டு இருக்கு? ஒரு ஏழை மாணவன் மருத்துவர் ஆகணும் அப்படின்ற கனவு வெறும் கனவாவே போயிருமா? அப்படி என்னதான் நடக்குது இந்த நீட்ல? வாங்க பார்க்கலாம். ஒரு அனிதா இறந்ததுக்கு எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் வந்ததுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த ஒரு உயிரிழப்பையே இன்ன வரைக்கும் நம்மளால டைஜெக்ட் பண்ண முடியல. அந்த போட்டோ பார்க்க ஒவ்வொரு நிமிஷமே ஒவ்வொருத்தருக்குமே மனசுக்குள்ள ஏதோ ஒரு வலி, ஒரு பெயின் இருந்துட்டே இருக்கும். பட் இன்னும் எத்தனை அனிதா, எத்தனை குமார், எத்தனை சதீஷ், எத்தனை முகேஷோட மனசு பாதிக்கப்பட்டிருக்குன்னு தெரியல. அவங்க எல்லாம் எப்போ வெளியே வர போறாங்கன்னு தெரியல. அப்கோர்ஸ் எஸ், இந்த நீட் ப்ராப்ளம் பயங்கர இஷ்யூவா போயிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட 24 லட்சம் பேர் நீட் எக்ஸாம் 2024 இந்த வருஷம் எழுதியிருக்காங்க. ஏன் இவ்ளோ பிரச்சனை வருது? என்னதான் ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எக்கச்சக்கமான ப்ராப்ளம் இருக்கு. நீட் மட்டும் கிடையாது, தொடர்ந்து என்டிஏல நடக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாத்துலயுமே பிரச்சனை வந்துட்டே இருக்கு. சோ இந்த ஜூன் 23, அதாவது நேத்து எக்ஸாம் நடக்க வேண்டிய பிஜி நீட்டை கேன்சல் பண்ணிருக்காங்க. வெறும் 12 மணி நேரத்துக்கு முன்னாடி சொல்லி நீட்டை கேன்சல் பண்ணிருக்காங்க. சோ இங்க இருந்து எவ்வளவு பேர் டிராவல் பண்ணி போயிருப்பாங்க புவனேஸ்வர்ல. பக்கத்துல இருக்கவங்க ஓகே, பட் இப்ப தமிழ்நாட்டுல இருந்தே போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா ஃபிளைட் புக் பண்ணி தான் போயிருக்கணும். சோ ஒரு நார்மல் ஃபேமிலில இருக்கக்கூடிய பீப்புள்ஸை யோசிச்சு பாருங்க. நான் சும்மா ஒரு சாம்பிளா சொல்றேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு 12,000 செலவு பண்ணி இங்க இருந்து டிக்கெட் புக் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அங்க போய் அவங்களோட ஸ்டே, அவங்களோட அகாமடேஷன், இதை எல்லாத்தையுமே சோ ஒரு எக்ஸாம் எழுத போறாங்க அப்படின்னா கண்டிப்பா அங்க அகாமடேஷனுக்கோ இல்ல ஃபுட்டுக்கோ ப்ராப்ளம் இருக்கும். நம்ம ஒரு நாள்ல போய் எல்லாமே பாத்துக்க முடியாது. அதுவும் நீட் எக்ஸாம் எழுத போறவங்க ரொம்ப ப்ரிப்பேர்டா கூலா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. சோ அதனால முன்கூட்டியே ப்ரியரா எல்லாமே பண்ணி வச்சிருப்பாங்க. சோ நியர்லி ஒரு 30ல இருந்து 20 வரைக்கும் செலவு பண்ணிருப்பாங்க. கம்மியா பார்த்தா கூட 15ல இருந்து 20,000 ரூபாய் செலவு பண்ணிருப்பாங்க இந்த ஒரு எக்ஸாம்காக. பட் நீட் பிஜிய வெறும் 12 hours முன்னாடி கேன்சல் பண்ணாங்க. சோ அது என்டிஏ ப்ராப்பரா அதை பத்தி எதுவுமே சொல்லல. இதே மாதிரிதான் நெட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் எழுதக்கூடிய எக்ஸாம் இருக்கு இல்லையா? சோ அதுவும் ஜூன் 18ஆம் தேதி எந்த வித ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷனும் இல்லாம கேன்சல் பண்ணிருக்காங்க. ஓகே, இதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. பட் இப்ப ஏன் நீட் எக்ஸாம் திருப்பி வைங்க அப்படின்ற ப்ராப்ளம் வருது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பயங்கர ஷாக்கிங்கான விஷயம் இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மொத்தம் 24 லட்சம் பேர் நீட் எக்ஸாம் எழுதுனதுல 67 பேர் சென்டம் வாங்கியிருக்காங்க. கேட்கும் போதே சிரிக்கிற மாதிரி இல்ல, என்னடா சொல்றீங்க அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. சோ உண்மையிலேயே நீட் எக்ஸாம் எவ்வளவு டஃபா இருக்கும், எவ்வளவு கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணுவோம்னு தெரியும். ஒரு 10 பேரை சென்டம் எடுத்தாங்க அப்படின்னு சொன்னா கூட ஐயோ 10 பேர் எடுத்துட்டாங்களா அப்படின்ற அளவுக்கு தோணும். ஆனா 67 பேர் சென்டம் எடுத்திருக்காங்க, நம்பவே முடியல. பட் இந்த இடத்துல முக்கியமா பீகார் போலீஸ்க்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன் அப்படின்றது அடுத்து உங்களுக்கே புரியும். சரி, ஓகே, இந்த 67 பேர் எப்படி சென்டம் எடுத்தாங்க அப்படின்னா, அதுல 44 பேர் கிரேஸ் மார்க் போட்டதுல சென்டம் எடுத்திருக்காங்க. நீட் எக்ஸாம்ல கிரேஸ் மார்க்கா? டவுட் வரல? எஸ், எல்லாருக்குமே டவுட் வந்திருக்கு. சரி, அப்ப எத்தனை பேருக்கு கிரேஸ் மார்க் போட்டிருக்காங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 1500 பேருக்கு கிரேஸ் மார்க் போட்டிருக்காங்களா? என்ன ரீசன் அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன ரீசன் சொல்றாங்கன்னா, இதுக்கு முன்னாடி நீட் எக்ஸாம் நடந்தப்போ அவங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் லேட்டா போனதுனாலயும் கொஸ்டின் பேப்பர்ல சின்ன சின்ன சேஞ்சஸ் இருந்ததுனால கவர்மெண்ட் மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதை அடிப்படையா வச்சு இந்த நீட் எக்ஸாம்ல இந்த மாதிரி சின்ன சின்ன இஷ்யூ எல்லாம் நடந்திருக்கு, அதுக்காக நாங்க கிரேஸ் மார்க் கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு 1500 பேருக்கு கிரேஸ் மார்க் கொடுத்துருக்காங்க. ஒரே இன்ஸ்டிடியூட்ல எத்தனை பேரா சென்டம் வாங்குவீங்க, எத்தனை பேருக்கு கிரேஸ் மார்க் கொடுப்பீங்க அப்படின்னு பயங்கர ஷாக்கிங்கான தகவல் வந்துட்டே இருக்கும்போது தான் பீகார் போலீஸ் ஒரு பயங்கரமான உண்மையை சொல்றாங்க. மே 5ஆம் தேதி நீட் எக்ஸாம் நடக்க போகுது. சோ அதுக்கு முதல் நாள் நைட்டு மே 4ஆம் தேதி கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்கு. எப்படி லீக் ஆச்சு அப்படின்னா, சோ இதுக்கு ஒரு பயங்கரமான ஒரு கேங்கு, பெரிய மாஃபியா கேங்கே இதுக்கு பின்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பீகார் போலீஸ்க்கு கிடைச்ச ஒரு சின்ன சின்ன க்ளூ வச்சு அவங்க ஒரு வீடை போய் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த வீட்டுல சின்ன சின்ன எரிஞ்சு போன துண்டுகள் பேப்பர் கிடைச்சிருக்கு. அது என்ன பேப்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்கோர்ஸ் எஸ், மே 5ஆம் தேதி நடக்க போற அதே நீட் எக்ஸாமோட பேப்பர் தான் மே 4ஆம் தேதியே அவங்க முன்னாடியே கொடுத்திருக்காங்க. சரி, இதுக்கெல்லாம் யாரு காரணம் அப்படின்னு அந்த ரூட்டை பிடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா போய் சேரும் போதுதான் தெரிஞ்சிருக்கு, ரவி ஆத்ரி அப்படின்றவர் தான் இதோட ஹெட். இந்த ரவி ஆத்ரி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவரும் ஒரு டாக்டர் ஆக வேண்டியவர் தான். ஆனா இந்த பர்சன் டாக்டராயி நம்ம சம்பாதிக்கிறத விட
டாக்டருக்கு எழுத போற எக்ஸாம்ஸ் மட்டும் கிடையாது, இன்னும் இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இதுக்கெல்லாம் நம்ம கொஸ்டின் பேப்பர் கொடுத்தோம் அப்படின்னா அதுல சம்பாதிக்கலாம், நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஆசையில இத ஒரு பெரிய கேங்கா, மாஃபியா கேங் மாதிரி இவரு அத பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுக்கு கீழே கொஞ்சம் கொஞ்சமா வச்சு இப்படி கொஸ்டின் பேப்பர் சப்ளை பண்ற வேலை எல்லாம் பண்ணிருக்காங்க. சிக்கந்தர் அப்படின்ற கவர்மெண்ட் ஆபீசர் தன்னோட குழந்தைங்க, தனக்கு தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி ரொம்ப ரிலேட்டிவ் குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீட் எக்ஸாம் எழுத போறாங்க, அவங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வேணும் அப்படின்னு சோ நிதிஷ் அப்படின்ற மூலியமா அந்த கொஸ்டின் பேப்பரை வாங்கியிருக்காங்க. இந்த நிதிஷ் யாருக்கு கீழே ஒர்க் பண்றாரு அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தா ரவிக்கு கீழே ஒர்க் பண்ணிருக்காரு. சோ அவங்க வந்து ஒரு ரொம்ப ஷாக் கொடுக்கற மாதிரி கொஸ்டின் பேப்பருக்கு 20 to 30 to 40 லட்சம் வரைக்கும் டிமாண்ட் பண்ணிருக்காங்க ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுக்கறது. சோ இந்த கேங்குக்கு பேர் வந்து சால்வர் கேங்னு வேற பேர் வச்சிருக்காங்க. எதுக்குடா சால்வர் கேங் அப்படின்னா அவங்க வந்து கொஸ்டின் பேப்பர் மட்டும் கொடுக்கறது இல்லையா, அதுக்கு ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் ஷீட்டும் சேர்த்து கொடுப்பாங்களா. சோ ஆன்சர் கீ பிளஸ் கொஸ்டின் பேப்பர் சேர்த்து கிட்டத்தட்ட 40 lakhs கொடுத்து அத வாங்கி அவங்க வந்து இத படி, இதுதான் வரப்போகுது, சோ இது மோரார்லஸ் இதுல இருக்கிறது தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி அவங்க போய் எக்ஸாம் எழுதுற இடத்துல போய் உட்கார்ந்து பார்த்தா நாள் என்னெல்லாம் மகப் பண்ணி படிச்சாங்களோ சேம் கொஸ்டின் சேம் ஆன்சர் தான் அங்கேயும். சோ இது வந்து போலீஸ் வந்து விசாரிக்கும் போது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லிட்டாங்க. நான் என்ன கேக்குறேன்னா 4 பேர் தான் தெரிஞ்சது, 4 பேர் தான் புடிச்சிருக்காங்க. சோ இப்ப இருக்க மொபைல் எவ்வளவு சீக்கிரம் அந்த மொபைல் யூஸ் ஆகும், சோ எவ்வளவு சீக்கிரம் ஒரு மெசேஜ் பரவும் தெரியும். சோ அப்ப எத்தனை பேரு அந்த கொஸ்டினை பார்த்திருப்பாங்க, எத்தனை பேர் அந்த கொஸ்டினை எடுத்திருப்பாங்க, எத்தனை பேர் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதிருப்பாங்க. சோ இந்த 67 பேர் சென்டம் வாங்கினதுல எத்தனை பேர் இந்த மாதிரி எழுதியிருக்க வாய்ப்பு இருக்கு. சோ ஒரு பெரிய பயங்கரமான ஒரு ஷாக்கிங்கான விஷயம் நடந்துட்டு இருக்கு. நம்ம நார்மலா குழந்தைங்க கிட்ட முன்னாடி இப்ப எல்லாம் ஒரு டிகேக்கு முன்னாடி எடுத்துக்கலாமே, அப்ப போய் உங்களுக்கு என்ன ஆகணும் ஆம்பிஷன் அப்படின்னு கேட்டோம்னா ஃபர்ஸ்ட் எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, சோ நான் டாக்டர் ஆகணும் அப்படின்றதுதான் மோரார்லஸ் நிறைய பேரோட ஆன்சரா இருக்கும். அதுக்கப்புறம் IAS IPS அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் இந்த டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது எதுக்காக டாக்டர் ஆகணும் அப்படின்னு கேட்டோம்னா அவங்க ரொம்ப அழகா சொல்லுவாங்க, எனக்கு வந்து மத்தவங்களை வந்து பாத்துக்கணும், அவங்களுக்கு வந்து நான் ஒரு சர்வீஸ் பண்ணணும், சேவை செய்யணும் அப்படின்ற வார்த்தை வந்து எல்லா இடத்துலயுமே இருக்கு. சோ இவ்வளவு தப்பு நடந்துட்டு இருக்கு இந்த NTA நீட் எக்ஸாம்ல. இவ்ளோ நடந்துட்டு இருக்கும் போது இதோட ரிசல்ட் தான் பயங்கரமா ஷாக்கிங்கா கொடுத்தது. June 14th தான் நீட் எக்ஸாமோட ரிசல்ட் வரப்போகுது அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தது. சோ அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பட் அன்பார்ச்சுனேட்டா பாத்தீங்கன்னா 10 நாளைக்கு முன்னாடி June 4th வந்து இந்த நீட்டோட ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. என்ன இவ்வளவு சீக்கிரம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நாங்க சீக்கிரம் கரெக்ஷன் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு காரணம் சொன்னாங்க. இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய ஒரு இடம் எங்க அப்படின்னா கரெக்டா எலெக்ஷனோட ரிசல்ட் வர்றப்போ இதையும் சேர்த்து கொடுத்தது. அப்போ உண்மையிலேயே அங்க நிறைய ப்ராப்ளம் நடந்திருக்கு. NTA இருக்கவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. சோ இங்க ஏதோ நடந்திருக்கு, கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதுல இருந்து கிரேஸ் மார்க் கொடுத்ததுல எல்லாமே டவுட், எல்லாமே வந்து ஏன் இப்படி பண்ணாங்கன்னு தெரியல. சோ அவங்க பிளான் பண்ணி எலெக்ஷனோட ரிசல்ட் வரும்போது இதை கொடுத்திருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நீட்டை பத்தி பெருசா பேச மாட்டாங்கன்னு நினைச்சுதான் கொடுத்திருக்காங்க. பட் அந்த மாதிரிதான் இப்போ பெருசா வாய்ஸ் அவுட் பண்றதுக்கு எல்லாம் யாரும் இல்ல நீட்டுக்கு. அந்த குழந்தைங்க தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, நாங்க பண்ணோம் ஆனா இப்படி எல்லாம் சொல்றாங்க. 67 பேர் சென்டம் வாங்கி இருக்கும் போது மத்த குழந்தைங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. சோ இது எப்போ வாய்ஸ் அவுட் ஆக போகுது தெரியல. ஓகே, இப்ப கவர்மெண்ட் எண்ட்ல இருந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ இதுக்காக ப்ரிவென்ஷன், அதாவது அன்ஃபேர் எக்ஸாமினேஷன் நடக்குதுல, பப்ளிக் எக்ஸாமினேஷன் அது அன்ஃபேர் நடந்துட்டு இருக்கு அப்படின்றதுக்காக புதுசா 2024ல ஒரு சட்டமும் கொண்டு வந்திருக்காங்க. இந்த சட்டம் எவ்வளவு தூரம் வேலை செய்யும் அப்படின்றதையும் பார்க்கலாம். அண்ட் உங்க கூட உங்களுக்கு தெரிஞ்ச நீட் எக்ஸாம் எழுதின குழந்தைங்க இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அவங்களுக்கு ஆறுதலா சப்போர்ட்டிவா பேசுங்க. இன்னொரு சின்ன கேள்வியும் இருக்கு. இப்போ 30 to 40 லட்சம் ரூபாய் கொடுக்க முடியும் அப்படின்றவங்க கொடுத்து கொஸ்டின் பேப்பர் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. சோ நமக்கே தெரியும், கண் கூட நீங்க உங்களோட கிராமத்திலயோ உங்களோட இடத்துலயோ கொஞ்சம் சுத்தி பாத்தீங்கன்னா தெரியும், கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைங்க எத்தனை பேர் நீட் எக்ஸாமுக்கு கஷ்டப்பட்டு படிச்சு எழுதுறாங்க அப்படின்னு. சோ அவங்களோட ஃபேமிலி கண்டிப்பா வறுமை கோட்டுக்கும் கீழே கூட இருக்கலாம். பட் அவங்க என்ன மாதிரி முன்னேறுவாங்க, அவங்களோட நிலைமை என்ன, அவங்க நீட் எக்ஸாம் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களே அந்த ஆசை என்ன ஆகும், அவங்களாம் ஆசைப்படலாமா, அவங்களோட லைஃப் எப்படி இருக்கும், இதையும் நீங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணியே ஆகணும். உங்களோட கருத்துக்களை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க.